ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது என்ன செய்கிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. இது தாங்க பாதாம் அல்வா. இப்போ இது தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். நான் ஒரு 200 கிராம் செய்யலான்றதுக்காக எடுத்திருந்தேன். வீட்டில் 180 கிராம் பாதாம் பருப்பு தான் இருந்தது. கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிட்டேன், ஒரு 50 கிராம் முந்திரி சேர்த்துக்கிட்டேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாதாமையும் முந்திரியும் ஊற வச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா ஊறிச்சு. இது எல்லாத்தையும் தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பாதாம் அல்வா உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம் பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே ஊறிடும். இப்போ எல்லா பாதாம் பருப்பையும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் முந்திரியும் பாதாமையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். முக்கியமான விஷயம், இதை அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறப்பாக அரைக்கணும். அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச பாதாமை ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பாலை சேர்த்து குலுக்கி திரும்பவும் அதில் சேர்த்துட்டு அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த அளவுக்கு பாதாம் எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் முந்திரியும் பாதாமும் 200 கிராம் எடுத்துருந்தேன். அதே அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு தான் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காத வரும். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கலன்னா நாட்டு சர்க்கரை கூட போட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கலர் கூட சேர்க்க தேவையில்லை, லைட்டான அந்த ப்ரௌன் கலரே உங்களுக்கு வந்துடும். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன், ஆனால் கலர் கூட நான் சேர்க்கலை. இந்த கலரே போதும் அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் போட்டு கலர் தேவைன்னா நீங்கள் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. கை விடாமல் கலரிக்கிட்டு நடுப்புற நெய் சேர்த்துக்கணும். நெய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன்னா நான் 125 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். இந்த நெய்யை நடுப்புற ஊற்றி கலரிக்கிட்டே இருங்க. இது திக்காக தெரிக்கும், பார்த்து கலருங்க. இதில் நம்ம சர்க்கரை நிறைய சேர்த்துருக்கிறதுனால இது இலகி அதுக்கப்புறம்தான் திக்னஸ் வரும். அது வரைக்கும் நம்ம அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் நடுப்புற நெய்யை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நான் இதனுடைய அளவை உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 200 பாதாம் பருப்பு, 200 கிராம் சர்க்கரை, பால் 200 ml, அரைக்கிறதுக்கும் இதில் சேர்க்கறதுக்கும் சேர்த்து 200 ml பால் சேர்த்துருக்கேன். 125 கிராம் நெய், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். நான் 150 பாதாமும் 50 முந்திரியும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 200 கிராம் வெறும் பாதாம் கூட சேர்த்து செய்யலாம். நான் திரும்ப போய் 50 கிராம் பாதாம் வாங்கணுமே அப்படின்றதுக்காக இருக்கிற முந்திரியை சேர்த்து செஞ்சுருக்கேன். முந்திரி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. நான் ஏதாச்சியாக தான் அந்த முந்திரியை போட்டேன். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்னொரு முறை நான் வெறும் பாதாம் போட்டு செஞ்சேன். அதை விட நம்ம முந்திரி போட்டு செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்குதே அப்படின்னு நினைக்க தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்கிற எல்லா நெய்யும் ஊற்றி கலரியாச்சு. பாருங்கள், இப்போ நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் இலவாக இருக்கும் போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.